ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற தீய குணங்கள் என்னென்ன, அவைகள் எவ்வளவு மோசமானவை, கர்த்தர் அப்படிப்பட்ட எந்தெந்த காரியங்களை அருவருக்கிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிடிக்காத குணங்கள், மனிதனிடம் இருக்கும் கெட்ட குணங்கள் எவை, அவனுடைய செயல்கள் எவை என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று தியானிப்போம். அதாவது, கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடையில் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிளவு இருக்கிறது. பொதுவாக எல்லா மனிதர்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு காரியம் தெரிகிறது. அதாவது, கடவுளை பார்க்க முடியாது, அவரிடம் பேச முடியாது என்பது போன்ற கருத்துகள் சமுதாயத்திலிருந்து வருகிறது. காரணம் என்ன? அவர்கள் கடவுளிடம் பேசியதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பிரிவு எப்படி வந்தது? கர்த்தர் ஆதியிலே மனிதனை படைத்தார், அவனை தினந்தோறும் வந்து சந்தித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்த போது தினந்தோறும் கர்த்தர் வந்து அவர்களை சந்தித்தார், பேசினார்கள், பழகினார்கள். தினந்தோறும் நம் வீட்டில் தாய் தகப்பன் பிள்ளைகளோடு ஒன்று சேர்ந்து பேசுவது போல தினந்தோறும் சந்தித்தார்கள், பேசினார்கள். அப்படிதான் இந்த பூமி இருந்தது. ஆனால் பாவம் செய்த பிறகு கர்த்தர் எதனை விட்டு விரட்டி விட்டார்? மனிதர்கள் தனியாகவும் தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரிவு வந்தது. அந்த பிரிவு என்ன என்றால் பாவம். பாவம்தான் அந்த பிரிவை உண்டாக்கியது. இதைதான் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 59ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு மறைவாக, ஒரு சுவராக, ஒரு சுவரை போல, ஒரு போர்வையை போல கர்த்தரையும் மனிதனையும் பிரிக்கிறது. ஒரு திரை போட்டது போல. அதாவது, கடினமான ஒரு திரையை, இரும்பு திரை வைத்தால் எப்படி இருக்கும், அது போல கடினமான ஒரு திரை விழுந்து விட்டது. அந்த திரை யார் செய்தது? கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடையில் இப்படிப்பட்ட ஒரு பிரிவை உண்டாக்கி தடுப்பு சுவரை ஏற்படுத்தி வைத்தது யார் என்றால் மனிதர்களாகிய நாம் தான், நம்முடைய பாவங்கள் தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தில் முதல் 3 அதிகாரங்களில் இதை குறித்து நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எந்தெந்த காரியம், பாவம் என்று ஒரு வார்த்தையில் சொன்னால் எல்லாம் புரியாது. வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள், மீறுதல், அக்கிரமம், துன்மார்க்கம், பாவம், இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காது என்றால் இதெல்லாம் என்னென்ன, எந்த காரியத்தை கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் என்றால் அதை குறித்த விளக்கங்கள் தான் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய முகத்தை மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கிறது. அந்த பாவம் என்ன என்று சொல்லும்போது அந்த மறைவு ஏன் வருகிறது? உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தால் கரைப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தத்தால் நிறைந்திருப்பது, கைகள் இரத்தத்தால் நிறைந்திருப்பது என்றால் என்ன? கையில் எப்பொழுது ரத்தம் படும்? ஒரு மிருகத்தையோ பறவையையோ கொல்லும் போது, ஒரு உயிரை கொல்லும் போது நம் கையில் ரத்தம் படும் அல்லவா? நாம் உணவிற்காக, மாமிச உணவை சாப்பிடுவதற்காக மிருகங்களையோ பறவைகளையோ கொன்று அதை சாப்பிடுவது பாவம் அல்ல. அதனால் கை ரத்தமானால் அது பாவம் அல்ல. அதை கர்த்தர் என்று சொல்லவில்லை. வேதாகமத்தின்படி எது கொலை என்றால் மனித உயிரை கொல்வதே பாவம். சரி, உங்கள் கைகள் இரத்தத்தால் கரைப்பட்டிருக்கிறது என்றால் நீ ஒரு மனிதனை கொலை செய்கிறாய். இந்த கொலை என்பது பல ஆழங்கள் இதில் இருக்கிறது. மனித கொலை பாவம். நம் ஒரு எதிரி வருகிறான், அவனை நாம் கொன்று விட்டால் அது பாவம். சரி, நம் ஆகாத எதிரியை கொன்றால் பாவம். அதே போல மனித உயிர், எந்த உயிரை கொன்றாலும் பாவம் தான். ஒரு தாயின் கருவில் ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை வேண்டாம் என்று பெற்றோர்கள் அதை கொன்று விடுகிறார்கள். அதற்கு பெயரும் கொலைதான். அதுவும் மனித உயிர்தான். வேதாகமத்தின்படி கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பார்வையில் அதுவும் கொலைதான். வேதம் அதைதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி இதுவும் பாவம்தான். இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியில் இன்னொரு கொலையும் இருக்கிறது. அதாவது, ஒரு மனிதனுடைய இருதயத்தை நோகடிக்கும்படியாக,
அவன் இருதயத்தை சுக்குநூறாய் உடைக்கும்படியாக பேசுகிற வார்த்தைகளும் கொலைக்கு சமம். ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு சமமாக சிலருடைய வார்த்தைகள் இருக்கும். பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு என்று நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது போல சிலருடைய வார்த்தைகள் அப்படி இருக்கும். அதுவும் கூட கொலைதான். மனிதன் இருதயம் சில நேரங்களில் சில மனிதர்கள் பேசும்போது மற்றவருக்கு, அதை கேட்பவருக்கு இருதயத்தில் வலியே உண்டாகும். அந்த ஆவி போய் இருதயத்தை தாக்கும். அதான் அதன் பொருள். இதற்கு காரணம் அவர்களுடைய துன்மார்க்கம், அந்த பேசுகிறவர்களின் அவர்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவி. ஆதியிலே ஆபேலையா கொல்லப்பட்டதும் இப்படிதான். இரத்த சாட்சியை மறித்தார், காயின் கொன்று போட்டார். அதுதான் இரத்தப்பழி. காயினின் கையில் இரத்தப்பழி இருந்ததினால்தான் சாபத்தை பெற்றுக்கொண்டு விரட்டப்பட்டார். சாபம் கொடுக்கப்பட்டு விரட்டப்பட்டார். உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் நிறைந்திருக்கிறது. கொலை என்று சொல்லும்போது மனித உயிரை கொள்வதும், பிறருடைய இருதயம் நொறுங்கும்படி பேசுவதும், வேதனைப்படுத்தும்படி கொடுமைப்படுத்தும்படி பேசுவதும் கொலையாக இருக்கிறது. அடுத்தது நம்முடைய விரல்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது இந்த வசனங்கள் எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இது இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அதைதான் கர்த்தர் இங்கு விளக்கமாக சொல்லுகிறார். மனம் திரும்புவதற்காக நமக்கு இவைகள் சொல்லி தரப்படுகிறது. விரல்கள் அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கிறது என்றால், எந்த ஒரு தொழிலை செய்தாலும், வியாபாரம் செய்தாலும், எதை செய்தாலும் நம் கைகளினால் தான் அந்த செயலை அதிகமாய் செய்கிறோம். ஒரு கடை வைத்திருந்தால் ஒரு பொருளை அளந்து கொடுக்கும் போது நம் கைகளில் அளந்து கொடுக்கிறோம். பணம் வாங்குவது, கொடுப்பது எல்லாம் நம் கைகளினால் செய்கிறோம். இப்படி கை விரல்களினால் அக்கிரமம் செய்வது என்றால் அதில் அநியாயமாய் செயல்படுவது. ஒரு வியாபாரத்தில் அநியாயம், ஒரு தொழிலில் அநியாயம். விவசாயம் செய்தால் கூட விவசாயத்தில் கூலி செய்கிறவர்கள், விவசாய கூலியாக வேலை செய்கிறவர்கள் கூட வேண்டுமென்றே பாதி வேலை செய்வார்கள், பாதி ஏமாற்றுவார்கள். கூலி வேலை ஒழுங்கா செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்களும், பெரிய பணக்காரர்களாய் இருந்தாலும் சாதாரண எளியவர்கள் ஏழைகளாய் இருந்தாலும் உண்மையாய் வேலை செய்ய வேண்டும். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை உண்மையாய் நேர்மையாய் கொடுக்கப்பட்ட நேரத்தில் கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய வேண்டும். ஆனால் சில வேலையில் ஏமாற்றுவார்கள். அது தவறு. அப்படிப்பட்ட காரியம் அக்கிரமமாய் இருக்கிறது. விரல்களினாலும் கைகளினால் செய்யும் பாவங்கள் இவையெல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இதையெல்லாம் அகற்றி கூட வேண்டும். உங்கள் நாவு பொய்யை பேசி நியாயக்கேட்டை வசனிக்கிறது. பொய் பேசுகிறது, வாயில் பொய் இருக்கிறது. நம்மிடத்தில் ஏதாவது ஒரு காரியம் கேட்டால் அதற்கு நாம் பொய் சொல்வது, பொய் சொல்லி நம் நிம்மதியை தேடிக்கொள்வது. அப்படியெல்லாம் கிடைக்காது. பொய் சொன்னால் நிம்மதி வராது. நாம நினைத்துக் கொள்வது, இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொண்டு நிம்மதியா இருக்கலாம், பொய் பேசி விட்டால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று. அதே பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். அது இன்னும் தீவிரமடைவதற்கு நாமே காரணமா இருப்போம். பொய்யும் நியாயக்கேடும் நம் வாயில் இருக்கக்கூடாது. நம் பேச்சு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உண்மையை பேச வேண்டும். நீதியை பேச வேண்டும், நீதியை செயல்படுத்த வேண்டும். நியாயத்தை பேச வேண்டும், நியாயத்தை செயல்படுத்த வேண்டும். நம்முடைய செயல்களும் பேச்சும் நீதி நியாயமாய் இருக்க வேண்டும். நம் வாயில் எப்பொழுதும் பொய் இருக்கக்கூடாது. நியாயக்கேட்டின் வசனம் இருக்கக்கூடாது. அக்கிரமம், நியாயம் இல்லாத பேச்சை பேசக்கூடாது. வேண்டுமென்றே சிலர் அப்படி பேசுவார்கள். சிலரை தூண்டி விடுவார்கள். உண்மை ஒரு பக்கம் இருக்க அவர்களுக்கு தெரியும். பொய்யை வேண்டுமென்றே ஆதரித்து பேசுவார்கள். அதுவும் தவறுதான். பொய் பேசினாலும் தவறு, தவறு செய்கிறவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் அதுவும் தவறுதான். அதுவும் மகா பாவம்தான். கர்த்தர் அவர்களுக்கும் நியாயம் தீர்ப்பை கொடுப்பார். நீதியை தேடுகிறவனும் இல்லை, ஒருவரும் நீதியை தேடவில்லை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட செயல்கள் இருந்தது. இதையெல்லாம் கர்த்தர் எடுத்து காட்டுகிறார். இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களே என்று கேட்கிறார். ஏனென்றால் இவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரவில்லை, வசனம் வரவில்லை என்று. அதற்கு பதிலாக கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் பண்ணுகிற அக்கிரமம் கொஞ்சம் அல்ல. உங்கள்
செயல்களில் என்னென்ன தவறு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார். நீதியை தேடுகிறவன் இல்லை. நீதி எங்கே இருக்கிறது? நீதியாய் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் ஒருவரிடத்திலும் இல்லை என்று பொருள். தேடுகிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை என்று பொருள். நீதி என்பது என்ன? ஒரு உண்மையாய் ஒருவரிடம் நாம் பணம் வாங்கியிருக்கிறோம் அல்லது பணம் கொடுத்திருக்கிறோம். உண்மையாய் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பணத்தை நாம் திரும்ப கொடுத்து விடுவது, அல்லது நியாயமாய் சேர வேண்டியதை சேர வேண்டியவர்களுக்கு கொடுப்பது, வாங்குவது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது நீதியான காரியம். சிலர் அப்படி செய்ய மாட்டார்கள். எவ்வளவு முடியுமோ மற்றவர்களை ஏமாற்ற நினைப்பார்கள். நியாயமாய் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டார்கள். சொன்ன செயலை செய்ய மாட்டார்கள். இந்த நாளுக்குள் செய்கிறேன் என்பார்கள், அந்த நாளுக்குள் செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அநீதியா இருக்கிறது. சொல்வதொன்று செய்வதொன்று என்று இருப்பது. பிறருக்கு அநீதியாய் பணம் சம்பாதிப்பதற்காக ஏமாற்று வேலை செய்வது. ஒரு கட்டிடம் கட்டுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு ஒரு நல்ல பொருள்களை வாங்கி வீடு கட்டுகிறோம் என்று சொல்லி பணத்தை பெற்றுக்கொண்டு சிலர் என்ன செய்வார்கள்? சாதாரணமான மட்டமான பொருள்களை போட்டு வீடுகளை கட்டுவார்கள். எல்லா காரியத்திலும் இப்படி உண்டு. மளிகை பொருட்கள் வாங்கினால் கூட அதிலும் கலப்படம் செய்து விற்பவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வதுதான் அநீதி. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நீதியை தேடுகிறவன் இல்லை, ஒருவனும் நீதியா இல்லை, எல்லாம் ஏமாற்றுக்காரர்கள், பொய் பேசுகிறீர்கள், தவறாய் நடக்கிறீர்கள், அநீதி செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். சத்தியத்தின்படி வழக்காடுகிறவன் இல்லை. சத்தியத்தின்படி வழக்காடுதல் அப்படி என்றால் என்ன? சத்தியம் என்பது உண்மை. உண்மையாய் வழக்காட வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையாய் இருந்தாலும், எந்த ஒரு நெருக்கடியான காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் நாம் நீதியாய் நடக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நீதியாய் செயல்படாமல் பொய் சொல்லி, அக்கிரமமாய் பேசி, சாமர்த்தியமாய் பேசுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பொய் பேசி, சாமர்த்திய பேச்சு என்று நாம் வேறு பெயர் வைத்து விடுவது. பொய்யான பேச்சுக்கு புது பெயர் வைத்திருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய சமுதாயத்தில். என்னவென்றால் பொய் பேச்சை பொய் பேச்சு என்று சொல்வதில்லை, திறமையான பேச்சு, சாமர்த்தியமான பேச்சு என்று சொல்லிக் கொள்கிறோம். என்ன பெயர் வைத்தாலும் கர்த்தருடைய பார்வையில் பொய் தான். கர்த்தர் நியாயத்திற்கு கொடுப்பது நிச்சயம்தான். சத்தியத்தின்படி வழக்காட வேண்டும். பொய் சொல்லக்கூடாது. உண்மையை பேசி நியாயத்தை நடப்பிக்க வேண்டும். பிறருக்காக நாம் வழக்காடுவது என்றாலும், ஒருவர் பக்கத்தில் நாம் ஆதரவாக பேசுகிறோம் என்றாலும் அவர்களிடத்தில் நியாயம் இருக்கிறதா, அவர்களிடத்தில் உண்மை இருக்கிறதா என்று பார்த்து உண்மையின் பக்கம் இருந்து நாம் பேச வேண்டும். அவர்களுக்காக நாம் வாதாட வேண்டும். மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், மாயையை நம்புகிறார்கள். அப்படி என்றால் யாராவது வந்து சாமர்த்தியமாய், திறமையாய், வஞ்சனையாய் பேசுகிறார்கள், பொய்யான காரியத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் பேச்சு இனிமையாய் இருக்கிறது. கனிவான பேச்சு பேசி வஞ்சகமாய் அவர்கள் இனிப்பாய் அவர்கள் சிரித்து சந்தோஷமாய் மற்றவர்களை மயக்கும்படி பேசுகிறார்கள். அதுதான் அபத்த பேச்சு. உண்மையில் அது ஆபத்தான காரியமாய் இருக்கும். ஆபத்தான காரியத்தை மிகவும் கனிவாக பேசி பாராட்டி நம்மை ஏமாற்ற நினைப்பார்கள். அதுதான் மாயை. அபத்தம் என்றாலும் இல்லாததை இருப்பதை போல சொல்வது அபத்தம் என்பது. மொத்தத்தில் பொய்தான், இரண்டும் பொய்தான். மாயையை நம்பி யாராவது மாய்மாலமாய் பேசினால் அதை நம்பி விடுவது, மாய்மாலமாய் செயல்படுவது, மாய்மாலமாய் பேசுகிறது. இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். மாயையை பேசும்போது அவர்கள் வந்து நம்ம இடத்துல அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்வார்கள். அதை கர்த்தருடைய பிள்ளைகளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நாம் பாவம் செய்து கொண்டிருந்தால் அது நமக்கு புரியாது. யாராவது வந்து ஏதாவது சொன்னால் பொய்யா இருக்கும், அது மாயை, அப்பட்டமான பொய்யா இருக்கும். அதை நம்பி ஏமாந்து போவோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு காரணம் நம்முடைய பாவங்கள் தான். மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். இல்லாததையும் பொல்லாததையும் பேசுவது, நல்லோர்களை தீயவர்கள் என்றும், ஒருவரின் நற்கிரியைகளை தவறான கிரியைகள் என்றும் இப்படி பேசுகிறது. இதெல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறது. இவைகளெல்லாம் குற்றங்கள், செய்யாதிருங்கள் என்று பொருள். தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். பாவம் செய்து பொல்லாத ஆவிகளை தங்களுக்குள் வர வைத்துக் கொண்டு
பாவம் செய்தால் பொல்லாத ஆவி வரும். பொல்லாத ஆவி மனிதனுக்குள் வந்தால் அவன் தீமை செய்ய வைப்பான். இச்சை முதலில் தோன்றும், அது பாவத்தை செய்ய வைக்கும். பாவம் செய்து கொண்டே தொடர்ந்து போனால் முடிவில் மரணம் வரும். இப்படிதான் தீமையை கர்ப்பம் தெரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அக்கிரமமான காரியங்களை செய்கிறார்கள். தீமை மனதில் இருக்கிறது, அக்கிரமத்தை செயல்களில் செய்கிறார்கள். தவறாய் செய்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்கிறீர்கள், செய்யாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இவை எல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள். இவர்களின் செயல்கள் எப்படி இருக்கிறது என்று ஒரு உவமையாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது என்னவென்றால், கட்டு விரியனின் முட்டைகளை அடைகாத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட ஆச்சரியமான, மிக அற்புதமான ஒரு உவமை இது. கட்டு விரியனின் முட்டைகளை அடைகாத்து, கோழி இருக்கிறது, அது முட்டை வைத்தால் அதை அடைக்காப்பார்கள். அதை அடைக்காக்க கோழிக்கு விடுவார்கள். அதை பத்திரமாக பாதுகாக்கும். பல நாட்கள் அதை அடைக்காத்த பின்பு அந்த முட்டையிலிருந்து கோழி குஞ்சுகள் வெளியே வரும் அல்லவா? புது புது குட்டி குட்டியான கோழிகள் அதிகமாய் வெளியே வரும். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அதற்கு பதிலாக, அந்த கோழி முட்டைகளுக்கு பதிலாக கட்டு விரியனின் பாம்பின் முட்டைகளை கொண்டு வந்து வைத்தால், அதை அடைக்காத்தால் என்ன வரும்? அந்த கட்டு விரியனின் முட்டையாக அப்படியே சாப்பிட்டால் சாப்பிடுகிறவன் செத்து போவான். பாம்பின் முட்டைகளை சாப்பிட்டால் விஷத்தினால் அந்த மனிதன் செத்து போவான். ஒருவேளை அந்த முட்டைகளை நெருக்கப்பட்டால், அந்த முட்டை உடைந்து விட்டால், நாம் அதை எடுத்து வைத்திருக்கிறோம், அந்த முட்டை உடைந்து விட்டால் அதிலிருந்து பாம்பு புறப்பட்டு வரும். இது எவ்வளவு ஆபத்தானது! இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவம் செய்வது கட்டு விரியனின் முட்டையை சாப்பிடுவது போலவும், அதை உடைத்தால் பாம்பை வெளியே கொண்டு வருவது போலவும் உள்ள செயல். இது ஆபத்தை தான் கொண்டு வரும். சும்மாகவே இருக்கலாம் இதை செய்யாமல். அவர்களுடைய செயல்கள் இப்படி ஆபத்தை பெறக்கூடியதாக, தாங்கள் செய்கிற செயல்கள் தங்களை கொல்ல போகிறது, அழிக்க போகிறது என்று உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் செயல்கள் அவர்களை கொல்லும் என்று பொருள். அடுத்தது, சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். சிலந்தி பூச்சி இருக்கிறது. அந்த பூச்சி தன் வாயிலிருந்து நூல் நூலாக விட்டு அது சுவற்றின் ஓரங்களில் சிலந்தி கூடு கட்டும். அந்த கூடு, அந்த சிலந்தியின் கூடு, அந்த நூலினால் நெசவு நெய்ய முடியுமா? பட்டுப்புழு இருக்கிறது, அது கூடு கட்டினால் அதை எடுத்து பட்டு துணியாக நாம் செய்து போட்டுக்கொள்ளலாம், நாம் உடுத்திக் கொள்ள முடியும். அது பட்டுப்புழுவின் கூட்டிலிருந்து நாம் எடுக்க முடியும். சிலந்தியின் கூட்டிலிருந்து எதையாவது எடுக்க முடியுமா? நூல் எடுக்க முடியுமா? அதை துணியாக நெய்யதான் முடியுமா? இரண்டும் முடியாது. பயனற்ற செயல்களை செய்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலந்தியின் வலையிலிருந்து துணி எடுக்க முடியாது, துணி செய்ய முடியாது. அதுபோல உங்கள் செயல்கள் பயனற்றதாய் இருக்கிறது. பொல்லாத மனிதர்கள், பாவம் செய்கிற மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் பயனற்ற காரியங்களை செய்கிறார்கள். இரண்டாவது, ஆபத்தான காரியங்களை செய்கிறார்கள். முதலாவது, ஆபத்தான காரியங்களை செய்கிறார்கள். அது அவர்களுக்கே ஆபத்தமாகும். பாவம் செய்வது அவர்களுக்கு, செய்கிறவர்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும். சில நேரங்களில் அவர்களுடைய செயல்கள் பயனற்றதாய் போய்விடும். எதற்கும் பிரயோஜனம் இருக்காது. அதிகமாய் உழைத்தாலும் எதற்கும் பிரயோஜனம் இருக்காது. இதுதான் பாவம் செய்கிறவர்களின் நிலை, பாவிகளின் நிலை. அப்படி செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு பாவம் செய்யக்கூடாது. இப்படி செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள், அவர்களுடைய கைகளின் செயல்கள் அக்கிரமமாய் இருக்கிறது. அவர்கள் செயல்கள் எல்லாம் அக்கிரம செயல்கள். இருதயத்தில் ஒரு மனிதனிடத்தில் பாவம் இருந்தால் அவன் செயல்கள் எல்லாம் அக்கிரமமாய் இருக்கும். அக்கிரமம் என்றால் கிரமத்திற்கு எதிர்ப்பதும் அக்கிரமம். கிரமம் என்றால் ஒழுங்காய் செய்வது, எல்லாவற்றையும் ஒழுங்காய், நிறைவாய், முறையாய், நீதியாய் செய்வது கிரமம். அக்கிரமம் என்றால் எல்லாவற்றையும் மாற்றி 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 தவறாய் செய்வது. உண்மை பேச வேண்டுமா? பொய் பேசுவேன். நியாயமாய் நடக்க வேண்டுமா?
அநியாயமாய் நடப்பேன் என்று எல்லாவற்றையும் எதிர்த்து எதிர்த்து தவறாய் வாழ்கிற வாழ்க்கைதான் அக்கிரம வாழ்க்கை. அப்படி செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட பாவமுள்ள இருதயம் உள்ளவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், கொடுமை அவர்கள் கைகளில் இருக்கிறது. பிறரை கொடுமைப்படுத்துவார்கள். அவர்களுக்கு தெய்வ பயம் கிடையாது. கர்த்தர் நம்மை தண்டிப்பார் என்று பயப்பட மாட்டார்கள். பிறரை கொடுமைப்படுத்துவார்கள். குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் கைகள் எந்த தவறும் செய்யாத மனிதனை கொலை செய்வதற்கும் அவர்கள் இருதயத்தை காயப்படுத்துவதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறது. நல்லவர்களை துன்பப்படுத்துவது அவர்களுக்கு சந்தோஷமாய் இருக்கும். நல்ல மனிதர்களை, பரிசுத்தமானவர்களை கொலை செய்யவும் அவர்கள் விரும்புவார்கள். இப்படிப்பட்டவர்களே அக்கிரமக்காரர்கள். குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. எந்த பாவமும் செய்யாமல் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை கொடுமைப்படுத்த, அவர்களை துன்பப்படுத்த, அவர்களை கொன்று போடவும் கூட இவர்கள் தீவிரமாய் ஆவலாய் செயல்படுவார்களாம். இப்படி அக்கிரமமாய் நடக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள். அவர்களுடைய செயல்கள் அக்கிரமமாய் இருக்கிறது என்றால் காரணம் அவர்களுடைய நினைவுகளில் அக்கிரமம். எப்பொழுதும் தவறான காரியங்களை சிந்திப்பது, எந்த செயல் செய்தாலும் அதை தவறாக செய்வது, சரியாய் செய்வதல்ல, முறையாய் செய்வதல்ல, எல்லாவற்றையும் பிறரை துன்பப்படுத்தும்படியாக, பிறரை வேதனைப்படுத்தும்படியாக, பிறருக்கு தீங்கு செய்யும்படியாக செய்கிற செயல்களை உடையவர்கள். அவர்கள் நினைவுகளும் தவறாக தான் இருக்கும். உள்ளத்தில் நல்லவர்களாய் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் செயல்கள் தவறாய் இருக்கும் போது அவர்கள் நினைப்பதை தானே செய்வார்கள். அவர்கள் நினைப்பதை தான் செயல்படுத்துவார்கள். அவர்கள் நினைவுகளும் அக்கிரமம், செயல்களும் அக்கிரமம். இப்படி அக்கிரமமாய் நடக்கிறவர்களின் வாழ்க்கை பாதையில் பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. பாழ்கடிப்பு இருக்கிறதா, மிகப்பெரிய ஆபத்து. பாழ்கடிப்பு என்றால் அழித்து போடும், மிகப்பெரிய அழிவும். பாழ்கடிப்பு, அழிவு என்றால் முற்றிலும் அழித்து விடுவது. பாழ்கடிப்பு என்றால் இருப்பதை அதை பயன்படுத்த முடியாமல் சிதைத்து போடுவது. ஒரு அக்கிரமக்காரன் இருக்கிறான். அவன் தன் வயலில் ஒரு விதையை விதைத்திருக்கிறான், நன்றாக விளைந்திருக்கிறது. ஆனால் திடீரென்று ஒரு வயலில் பயிர்கள் எல்லாம் பூச்சி அடித்து அழிந்து போகும். சில நேரங்களில் அது பாழாய் போகும், வீணாகி போகும். இப்படி ஏதாவது அழிவும் பலனும், அதாவது பலனில் அவர்கள் செயல்களில் அழிவோ பாழ்கடிப்போ வரும். இப்படியாக நடக்கும். இதுதான் துன்மார்க்கர், அக்கிரமக்காரர்கள். அவர்கள் நினைவுகள் கெட்ட எண்ணம், செயல்கள் தீமையா இருக்கும் போது, பொய் பேசும் போது, பிறரை ஏமாற்றி வாழும் போது, பிறரை கொடுமைப்படுத்தும் போது அவர்கள் செயல்கள் எல்லாம் அழிந்து போகும், வாழ்க்கடிக்கப்பட்டு போகும். சமாதான வழியை அவர்கள் அறியார்கள். சமாதான வழி என்பது அவர்களுக்கு தெரியாது. சமாதான வழியை அறியார்கள். அவர்கள் இப்படி பிறரை கொடுமைப்படுத்துவதும், பாவம் செய்வதும், செயல்களிலும் நினைவுகளிலும் பாவமாய் இருப்பதும், இப்படியெல்லாம் வாழ்கிறவர்கள் பிறர் நிம்மதியை கெடுப்பார்கள். ஆனா அவர்கள் நிம்மதியை வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அந்த சமாதானம் அவர்களுக்கு கிடைக்காது என்று வேதம் சொல்லுகிறது. பிறரை துன்பப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பாவத்தை செய்கிறவர்கள் அவர்கள் சமாதானமாய் வாழலாம் என்று எதிர்பார்க்க கூடாது. அது நடக்காது. அவர்களுக்கு சமாதானம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை, கிடையாது. துன்மார்க்கருக்கு சமாதானம் கிடையாது. அப்படி என்றால் என்ன? ஒரு மனிதனுடைய சமாதான மனநிலை, நிம்மதியான மனநிலை என்றால் அது பரிசுத்த ஆவியானவர் அவன் மனதில் இருக்க வேண்டும். அந்த மனிதனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அந்த மனம் சமாதானமாய் இருக்கும், நிம்மதியாய் இருக்கும். இப்படிப்பட்ட அந்த பரிசுத்த மனதில் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், ஆண்டவர் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்றால் அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படி இல்லாமல் நாம் இச்சை கொண்டு, உலக காரியங்களில் இச்சை வைத்துக் கொண்டு பலவித பாவங்களை செய்தால் அந்த பாவத்திற்குரிய பொல்லாத ஆவிகள் நம் இருதயத்தில் நுழைந்திருக்கும். நம் ஆவியில் அது ஆளுகை செய்து கொண்டிருக்கும் பொல்லாத ஆவிகள். அந்த பொல்லாத ஆவிகள் இருக்கும் போது
அதன் அருகில் பரிசுத்த ஆவியானவர் அமருவாரா? அருவருப்பும் குப்பை குப்பை கீழே கிடந்தால் அதில் போய் நாம் உட்காருவோமா? உட்கார மாட்டோம். அழுக்கான இடத்தில் அமருவோமா? அமர மாட்டோம். அழுக்கான உடைகளை உடுத்துவோமா? உடுத்த மாட்டோம். அதே போல பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த இருதயத்தில் தான் அமருவார். நம் இருதயம் பொல்லாத பாவத்தினால் நிறைந்து அதனால் பொல்லாத ஆவிகள் அதற்குள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடத்தில் பொல்லாத ஆவிகள், இருளின் கிரியைகள் இருக்கும். அந்த பொல்லாத ஆவிகள் இருக்கும் பொழுது அவைகள் நிம்மதியை தராது. பொல்லாத ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதன், இருள் சூழ்ந்திருக்கிற மனிதனின் இருதயமானது நிம்மதியற்றதாய் இருக்கும். இதைதான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று. நிம்மதி வேண்டும் என்றால், மனம் தெளிவாய் இருக்க வேண்டும், நிம்மதியாய் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி அவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டால் நிம்மதி நிச்சயம் வரும். சமாதானம் நம் இருதயத்தில் நிலைத்திருக்கும். அக்கிரமக்காரர்களுக்கு கிடையாது. பரிசுத்தவான்கள் நீதிமான்களுக்கே நிம்மதி. நிம்மதி என்பது இந்த உலகத்தின் மிகப்பெரிய சொத்து, மிக உயர்வான பொக்கிஷம். அதை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கிறார், நீதிமான்களுக்கு தான் கொடுக்கிறார். பாவிகளுக்கு சமாதானம் கிடையாது, கர்த்தர் கொடுக்க மாட்டார். பொல்லாதவன் உள்ளே போயிருப்பான், அவன் யாருக்கும் நிம்மதியா இருக்க விட மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்தால்தான் நிம்மதி வரும். இதை புரிந்து கொள்வோம். நம் இருதயத்தை எப்பொழுதும் பரிசுத்தமாய் காத்துக் கொள்வோம். எப்படி? நீதியையும் நியாயத்தையும் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செய்து கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதற்கு வேதம் வாசிக்க வேண்டும். வேதம் வாசித்து தினந்தோறும் 1 மணி நேரம் 4-5 அதிகாரங்கள் வாசித்தால் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வேதத்தை முழுமையாய் வாசித்து முடிக்கலாம், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை. அப்படி நாம் படிக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம் வாழ்க்கை மறுரூபமடையும், சமாதானம் நிச்சயம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.